ஹலோங்க, இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் பார்த்துடலாங்களா? எடுத்தோடனே உற்சாகம் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. டென்ஷனில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அந்த பின்னாடி எல்லாம் கோழி விரியுது பாருங்க, அது நம்ம கம்பை எல்லாத்தையும் பிச்சு பெறாதிட்டு போயிடுச்சுங்க. நம்மளுக்கு அந்த சத்து சேருதோ இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் நல்லா சேருதுங்க. சரி, அடுத்த தடவை ஏதாச்சும் நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு அடுத்தது செடிக்கு தண்ணி ஊற்ற போயிட்டாங்க. எப்போ ஊற்றாதனாலும் கம்பு வேணும்னு சொல்லி இப்போ ஊற்ற போயிட்டானுங்க. கோலத்தை திட்டிகிட்டே போட்டு முடிச்சுட்டுங்க, கம்புக்கு போய் 2 ஓசி அதிகமாக ஊற்றிட்டேனுங்க தண்ணியை. சரின்னு சொல்லி செவந்தி ரோஸு 7 டே ரோஸுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டுங்க, அடுத்த வேலை நம்மளுக்கு டான் ரெடியாக இருக்குங்களே, போய் கோழியெல்லாம் அடைச்சிட்டு வரக்காக பின்னாடி போயிட்டேனுங்க. அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன், ஆனால் ஓடிட்டே இருக்கிறேனுங்க, பிடிக்க முடியல. சரி, ஏதோ ஒன்று பிடிச்சி போடலான்னா அது பறந்து வந்துடுதுங்க. தகுடு எடுக்கிற, குச்சி எடுக்கிற, கூண்டு எடுக்கிற, ஆனால் அடைச்ச வாக்கில். சரி, இது வலிக்காகாது, அப்பாவை கூப்பிட்றலான்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு அடைச்சாச்சுங்க. சரி, என்ன பண்ணுறது, கோழி எத்தனை கோழி இருக்குது, எத்தனை சேவலுக்குதுன்னு பார்த்தனுங்க. அப்புறம் அப்படியே பூத்துருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் பூத்த வாக்கில்லை. சரி, எல்லாம் தகுடெல்லாம் போட்டு அடைச்சாச்சுங்க. சரி, இவங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுனுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?